வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஏப்ரல் 23 தமிழ்நாட்டுல தேர்தல் நடந்து முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் 234 தொகுதிக்கான வாக்குகள செலுத்தி முடிச்சுட்டோம். பெரிய அசம்பாவிதங்கள் எதுவும் இல்லாம, பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவும் இல்லாம, நல்லபடியா தேர்தல் நடந்து முடிஞ்சிடுச்சு. இதே நாள்ல வெஸ்ட் பெங்கால்லயும் தேர்தல் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 152 கான்ஸ்டிட்யூயன்சிஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல தேர்தல் முடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல 85% வோட்ஸ் போல் ஆச்சுன்னா, வெஸ்ட் பெங்கால்ல 92% வோட்ஸ் போல் ஆயிருக்கு. ஒரு பக்கம் பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, மமதா தீதிக்கு எதிராக மக்கள் கடும் கோபத்துல இருக்கிறாங்க. அதனால தான் பாருங்க, ஆட்சி மாற்றம் நிகழப் போகுது. அதுக்கு தான் வோட் பெர்சன்டேஜ் அதிகமாயிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் மமதா சைடுல, திரிணாமுல் காங்கிரஸ் சைடுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் மூலமாக ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல மட்டும் 27 லட்சம் பேருடைய வாக்குரிமை பறிபோயிருக்கு. இந்த கோபம் மக்கள் கிட்ட இருக்கு. அதனால எக்காரணத்து கொண்டும் இந்த சங்கி கூட்டம் வெஸ்ட் பெங்கால்ல கால் பதிச்சிடக் கூடாதுங்கிறதுக்காக மக்கள் கோபத்துல வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. மக்களுக்கு ஒரு பயம் இருக்கு. இந்த வாட்டி நம்ம ஓட்டு போடாம இவங்கள உள்ள வர விட்டுட்டோம்னா, அப்புறம் நம்மளுடைய ஓட்டுரிமைக்கே பாதிப்பு வந்துரும் அப்படிங்கிற பயத்துல மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா கிட்டத்தட்ட 40 வருஷமா வெஸ்ட் பெங்கால கைப்பற்றணும் அப்படின்னு பிஜேபி கடுமையா முயற்சி செய்றாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது சங் பரிவாருடைய மூத்த தலைவரான ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவருடைய ஸ்ட்ராங் ஹோல்டு. அதனால வெஸ்ட் பெங்கால தன்வசம் படுத்தணும் அப்படின்னு சங்கி கூட்டம் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வெறும் ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல கவுபெல்ட்ல மட்டும் நாம ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்கோம். அதை தாண்டி வெஸ்ட் பெங்கால நம்ம கையில எடுத்துட்டோம்னா உடனே எல்லோருக்குமான ஒரு கட்சியாக, ஒரு நேஷனல் பார்ட்டியாக பாஜக மாறிவிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்கான முயற்சிகள்ல தொடர்ந்து அவங்களுக்கு மெல்ல மெல்ல பலனும் கிடைச்சிருக்கு. கடந்த 2021 தேர்தல்ல நீங்க பாத்தீங்கன்னா 48% வாக்கு வாங்கி திரிணாமுல் காங்கிரஸ் கிட்டத்தட்ட 213 இடங்களை கைப்பற்றுறாங்க. ஆனா 38% வாக்கோட கிட்டத்தட்ட 77 இடங்களை பாஜக கைப்பற்றி இருக்கிறது. அது மட்டும் இல்ல, 35க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெறும் 5% ஓட் மார்ஜின்ல அவங்க தோத்து போயிருக்கிறாங்க. 85க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெறும் 15% வித்தியாசத்துல தான் அவங்க தோத்து போயிருக்கிறாங்க. அதனால இந்த வாட்டி கொஞ்சம் இறுக்கி பிடிச்சோம்னா கண்டிப்பா வெஸ்ட் பெங்கால ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஃபுல் எலெக்ஷன் மெஷினரியும் கோதாவுல இறக்கி விட்டுருக்கு பாஜக. இந்த வாட்டி எப்படியாவது தீதியை பினிஷ் பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட களத்துல இறங்கி இருக்கிறாங்க. இதற்காக சாம தான பேத தண்டம் அப்படின்னு எல்லா முறையிலயும் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு அவங்களுக்கு ஒரு வலுவான கூட்டணி அமைஞ்சிருக்கு. நான் யார சொல்றேன்னா, எலெக்ஷன் கமிஷன், சுப்ரீம் கோர்ட், போலீஸ் போர்ஸ் இப்படி எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் சேர்ந்து பாஜகவுக்கு ஆதரவா களத்துல எப்படி எல்லாம் செயல்படுறாங்க அப்படிங்கறத இன்னைக்கு இந்த காணொளியில சொல்ல போறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். தமிழ்நாடுலாம் ஒண்ணுமே இல்லங்க. இவங்க வெஸ்ட் பெங்கால்ல எந்த அளவுக்கு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத பாருங்க. அப்போ தமிழ்நாடு எவ்வளவு தேவல அப்படின்னு தெரியும். இதை ஏன் இவங்களால தமிழ்நாட்டுல செய்ய முடியலன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்கள். அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிரும். இது போன்ற விஷயங்கள் தமிழ்நாட்டுல எடுபடாது அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த சங்கி கூட்டத்துடைய சித்தாந்தத்துக்கும் சித்து விளையாட்டுகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் ஒருமித்த கூட்டணியாக, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக திமுக தலைமையில களமாடிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த ட்ரிக்ஸ், இந்த ட்விஸ்ட் டர்ன் எல்லாம் இவங்களால தமிழ்நாட்டுல ட்ரை பண்ண முடியல. ஆனா வெஸ்ட் பெங்கால்ல எந்த அளவுக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர் மூலமாக இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட 27 லட்சம் வாக்காளர்களுடைய வாக்குகளை டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா எந்தெந்த இடங்கள்ல ரொம்ப கம்மியான மார்ஜின்ல பாஜக தோல்வியை போன வாட்டி தழுவியதோ அந்த தொகுதிகள்ல எல்லாம் தெரிந்தே வாக்குகள் டிலீட் செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் சிறுபான்மையினருடைய வாக்குகள் அதிகமாக டிலீட் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம். சரி, இத பண்ணிட்டாங்க. 27 லட்சம் பேர் வந்து எங்களுடைய வாக்குரிமை பறிபோயிருக்கு. எல்லா ஃபார்மையும் ஃபில் அப் பண்ணி குடுத்து, எல்லா ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் குடுத்த அப்புறமும் தேவையில்லாம எங்க பேர டிலீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா, சுப்ரீம் கோர்ட் அப்பல்லேட் ட்ரிபியூனல்ல போய் நீங்க வந்து உங்களுடைய குறைகள சொல்லுங்க. அவங்க தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா 27 லட்சம் பேர்ல வெறும் 136 பேருக்கு மட்டும் தான் மீண்டும் அவர்களுடைய வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்குது. மீதி இருக்கக்கூடிய அத்தனை லட்சம் பேரும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேஸ் தேர்தல்ல ஓட்டளிக்க முடியாம அவமானப்பட்டு கோபப்பட்டு களத்துல நிக்கக்கூடிய வீடியோஸ நம்மளால சோசியல் மீடியால பார்க்க முடியுது.
கோபம் என்னன்னா, நம்முடைய வாக்குரிமை எல்லா தகுதியும் இருந்தும் நம்ம கிட்ட இருந்து திருட்டுத்தனமாக பறிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது. அவமானம் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக்குரிமை யாருக்கெல்லாம் பறிக்கப்பட்டிருக்கோ அவங்களை எல்லாம் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் ஊடுருவியவர்கள் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துற, அவமானப்படுத்துற வேலைய இந்த சங்கி கூட்டம் தெளிவா அங்க செஞ்சுட்டு இருக்கு. அதனால மக்கள் கடும் கோபத்துல இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல போய் முறையிட்டா, சுப்ரீம் கோர்ட்டும் எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. பரவால்ல. இந்த தேர்தல்ல நீங்க ஓட்டு போடலைன்னா என்ன? அடுத்த தேர்தல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எலக்ஷன் கமிஷனுக்கும், பாஜகவுக்கும் ஆதரவா பேசிட்டு இருக்கக்கூடிய அவல நிலைமை தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்திருக்கிற லேட்டஸ்ட் செய்தி எவ்வளவு அவலமா இருக்கு பாருங்க. தேர்தல் நடத்துபவர்களுக்கே வாக்குரிமை இல்லை. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள 65 அதிகாரிகளுக்கு எஸ்ஐஆருக்கு பிந்தைய பட்டியலில் அவர்களது பெயர் இடம்பெறவில்லை அப்படின்னு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் முறையிட்டு இருக்காங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, இவங்களுடைய எபிக் நம்பரை குறிப்பிட்டு தான் இவர்களுக்கு தேர்தல் பணிக்கான அந்த அரசாணையே வழங்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கே இன்னைக்கு வாக்குரிமை இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் நின்னா, நீங்க அப்பல்லட் ட்ரிபியூனலுக்கு போங்க. இந்த வாட்டி ஓட்டு போடலைன்னா என்ன? அட்லீஸ்ட் உங்க ஓட்ட காப்பாத்திக்கிட்டு அடுத்த எலெக்ஷன்ல முடிஞ்சா ஓட்டு போடுங்க அப்படின்னு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளுக்கே ஓட்டுரிமையை பறிச்சிருக்கு இந்த அரசும் எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்து. இவ்வளவு உச்சக்கட்ட அவலங்கள் வெஸ்ட் பெங்கால்ல நடந்துகிட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு ஓப்பனா எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல திரிணாமுல் காங்கிரஸ த்ரெட்டன் பண்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஓப்பன் வார்னிங் நாங்க கொடுக்கிறோம். இந்த தேர்தல்ல ஏதாவது ஒரு வன்முறை நடந்ததுன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ்க்கு மட்டும் எதற்கு இப்படி ஓப்பனா வார்னிங் கொடுக்கறாங்க? தேர்தல் ஆணையம் நடுநிலையா நடந்துக்கணுமே தவிர இப்படி ஒருதலை பட்சமா நடந்துக்க கூடாது அப்படிங்கிற விமர்சனங்கள் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, போலீஸ் போர்ஸ கொண்டு வந்து இறக்குறாங்க. மணிப்பூர் 3 வருஷமா பத்தி எரியுதுங்க. ஆனா அந்த மணிப்பூருக்கு மொத்தமே சிஏபிஎஃப் சேர்ந்த 290 கம்பெனி, அதாவது கிட்டத்தட்ட 30,000 சோல்ஜர்ஸ் தான் 3 வருஷமா பத்தி எரியக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு பாதுகாப்புக்காக ஒன்றிய பாஜக அரசு அனுப்பி இருக்கிறது. ஆனா வெஸ்ட் பெங்கால்ல நடக்கக்கூடிய ஒரு கட்ட தேர்தலுக்கு எத்தனை பேர் அனுப்பியிருக்கிறாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 2400 கம்பெனிகளை சேர்ந்த 2.5 லட்சம் போலீஸ் ஆபீசர்ஸ இன்னைக்கே வெஸ்ட் பெங்கால்ல கொண்டு போய் இறக்கி இருக்கிறாங்க. அதாவது 100 பேருக்கு ஒரு போலீஸ் ஆபீசர். இது பத்தாதுன்னு அங்க இருக்கிற ஸ்டேட் போலீஸ் வேற. அதாவது மணிப்பூருக்கு அனுப்புற 30,000 சோல்ஜர்ஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு தேர்தலுக்காக கிட்டத்தட்ட 8 மடங்கு 2.5 லட்சம் பேரை இங்க வெஸ்ட் பெங்கால்ல கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. சோ இவ்வளவு போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்கே, அதனால பாதுகாப்பா எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படி நினைக்கல. இது பத்தாதுன்னு என்ன பண்ணிருக்காங்க, புதுசா ரூல். புதுசா என்ன ரூல் போட்டிருக்காங்கன்னா, ஏப்ரல் 23 தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாள் ஈவினிங் 6:00 இருந்து தேர்தல் நடந்து முடிஞ்ச அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் யாரும் மோட்டார் சைக்கிளோ 2 வீலர்ஸோ எடுத்துக்கிட்டு ரோட்ல பிரயாணம் பண்ணக்கூடாது. ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு உயிர் போற எமர்ஜென்சி இருந்தாலோ, ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்தாலோ நீங்க மோட்டார் சைக்கிள பயன்படுத்தலாம். ஆனா மத்தபடி 2 வீலர்ஸ யாருமே வெளியில எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. மோட்டார் சைக்கிளை எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொன்ன தேர்தல் ஆணையம் காரை மட்டும் எப்படி அலோவ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிர் தான். ஆனா இந்த ஷாக் அடங்கறதுக்குள்ள வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய டூரிஸ்ட் எல்லாம் உடனே நீங்க வெளியேற்றணும். எல்லா ஹோட்டல்லையும் வெளி மாநிலத்தில இருந்தோ இல்ல வெளி இடங்கள்ல இருந்தோ வந்த டூரிஸ்ட் யாரும் தங்க கூடாது. அவங்களெல்லாம் உடனே காலி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ப்ரீவியஸ் டே 6:00 எல்லாரும் காலி பண்ணிட்டாங்களா அப்படிங்கறத ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டா எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோரை எந்த காரணமும் இல்லாம போலீஸ் அப்சர்வர்ஸ் மூலமாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம 800 பேரை ஐடென்டிஃபை பண்ணி இவங்கெல்லாம் ட்ரபிள் மேக்கர்ஸ், அதனால இவங்களெல்லாம் முன்னெச்சரிக்கையா அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் வேற பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த 800 பேர்ல பெரும்பாலானவர்கள் எதிர்கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்ல. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில இருந்து கல்கத்தா ஹைகோர்ட்டுக்கு போய் இந்த ஆர்டருக்கு ஒரு ஸ்டே வாங்கி இருக்கிறாங்க. இல்லன்னா திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த தலைவர்களை கூட எந்த காரண காரியமும் இல்லாம அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வைக்கிற அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பாஜகவுக்காக வேலை செய்யுது. இது மட்டும் இல்லங்க, இன்னொரு இன்ட்ரெஸ்டான விஷயம் சொல்றேன். தமிழ்நாட்டுல திமுக அரசு இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் மானிப்புலேட் பண்ணுது அப்படின்லாம் தாவேகா பேசுறாங்கல்ல.
தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி இப்படி எல்லா மாநிலங்களுக்கும் சேர்ந்து மொத்தம் 23 ஆபீசர்ஸ மட்டும் தான் எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டிரான்ஸ்பர் பண்ணிருக்கு. ஆனா வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் கிட்டத்தட்ட 20 மடங்கு 483 ஆபீசர்ஸ இந்த ஒரு ஃபேஸ் தேர்தல் நடக்கிறதுக்குள்ள அவங்க டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இவ்ளோ கடுமையாக திரிணாமுல் காங்கிரஸையும், தேர்தல் களத்தையும் கவனிக்கக்கூடிய எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பாஜக செய்யக்கூடிய தவறுகளை ஏன் கவனிக்க தவறுது? திரிணாமுல் காங்கிரஸ மட்டும் கண்ல விளக்கெண்ண விட்டுக்கிட்டு கண்காணிக்கிற தேர்தல் ஆணையம், மோடியோ, அமித்ஷாவோ ஏதாவது பண்ணா கூட கண்ல பொற வந்தா மாதிரி கண்டம் காணாம நகர்ந்து போயிடுது. ஏன்னா தொடர்ந்து அமித்ஷா மேடையில வெறுப்பு பேச்சுக்கள் பேசுறாரு. மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் நடைமுறையில இருக்கும் போதே பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடு மசோதாவை பார்லிமெண்ட்ல எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து அதை பாஸ் பண்ண விடாம துரோகம் பண்ணிட்டாங்க பெண்களுக்கு அப்படின்னு நாடு பூரா கேக்குற மாதிரி பிரதமர் லைவ் டெலிவிஷன்ல பேசுறாரு. இந்த பேச்சுல 57 தடவைக்கு மேல காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ், திமுக திமுகன்னு எதிர்க்கட்சிகள் பேரை எடுத்து வெளிப்படையாக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பண்றாரு. This is totally against the moral code of conduct. It is an open election violation. ஆனா தேர்தல் கமிஷனும் சரி, தேர்தல் அதிகாரிகளும் சரி, இந்த 3 குரங்குகள் மாதிரி கண்ணு, மூக்கு, வாயி இதெல்லாம் பொத்திக்கிட்டு இத கம்முன்னு வேடிக்கை பாக்குறாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குதுன்னா, இன்னொரு பக்கம் பாருங்க இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் வந்துட்டாங்க. பங்களாதேஷை சேர்ந்த எத்தனை பேர் இங்க வெஸ்ட் பெங்கால்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்களாலதான் உங்களுடைய வாய்ப்புகள் பறி போகுது. இவங்களாலதான் உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. இவங்களாலதான் இங்க அவ்வளவு வயலன்ஸ் நடக்குது. இவங்களெல்லாம் முதல்ல இந்த மாநிலத்தை விட்டு வெளியேற்றணும். நீங்க மட்டும் எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா, பாஜக மட்டும் வெஸ்ட் பெங்கால்ல ஆட்சி அமைச்சிடுச்சுன்னா, ஒரே நாள்ல இந்த தேசத்துக்குள்ள வந்த இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லாம் நாங்க வெளியில துரத்திடுவோம் அப்படின்னு மேடைக்கு மேடை அமித்ஷாவும் மோடியும் பேசுறாங்க. ஆனா இதுல உண்மையான வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, 12 வருஷமா இந்த சங்கி கூட்டம் தான் சென்ட்ரலா ஆட்சியில இருக்கு. பார்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது மாநில அரசு கையில இல்லைங்க, மத்திய அரசு கையில தான் இருக்கு. 12 வருஷமா இவங்க என்ன டேஷ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் 2016ல பார்லிமெண்ட்ல பாஜகவுடைய அமைச்சர் கிரண் ரிஜிஜு என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த நாட்டுக்குள்ள பங்களாதேஷ்ல இருந்து வந்து ஊடுருவியவர்கள் 2 கோடி பேருக்கு மேல இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அப்போ தேசப்பற்று உள்ள தேசபக்தி நிறைந்த இந்த சங்கி கூட்டம் உடனடியா என்ன பண்ணிருக்கணும்? இந்த 2 கோடி பேர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள நாடு கடத்தி இருக்க வேண்டாமா? ஆனா அதற்கு அடுத்த வருஷமே 2017ல எத்தனை பேரை இவங்க நாடு கடத்தினாங்க தெரியுமா? 51 பேருங்க. 51 லட்சம் இல்ல, 51,000 இல்ல, அட 5100 கூட இல்லங்க. வெறும் 51 பேர். 2 கோடி பேர்ல வெறும் 51 பேர மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ணி நாடு கடத்தி இருக்கிறாங்க. அப்போ 2 கோடி பேர் நாட்டுக்குள்ள ஊடுருவிருக்காங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இன்ஃபேக்ட் இவங்க அடிக்கடி காங்கிரஸ் சொல்றாங்க இல்லையா, அர்பன் நக்சல், ஆன்டி நேஷனல், தேச விரோதிகள், தேச துரோகிகள்னு. அந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே கிட்டத்தட்ட 90,000க்கும் மேற்பட்டோரை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி நாடு கடத்தி இருக்கிறாங்க. ஆனா 12 வருஷம் ஆட்சியில பிஜேபி வெறும் 3000 பேரை மட்டும் தாங்க இங்க இருந்து நாடு கடத்தி இருக்கிறாங்க. அப்போ தேவையில்லாம தொடர்ந்து இது போன்ற ஒரு விஷயத்த இவங்க பேசுறாங்கன்னா, உண்மையிலேயே சட்டவிரோதமாக நாட்டுக்குள்ள ஊடுருவியர்களை ஐடென்டிஃபை பண்ணி வெளியேற்றணும் அப்படின்னு எல்லாம் இந்த கூட்டத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இவங்களுக்கு தேவை ஒரு கற்பனை எதிரி. அவங்கள வச்சு நம்ம நாட்டு மக்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி, பாருங்க இவங்களால தான் உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. பாருங்க இவங்களால தான் உங்க வாழ்க்கை நாசமா போகுது. பாருங்க இவங்க உங்க வீட்டுல இருக்கிற மாட்டுல இருந்து மனைவி வரைக்கும் எல்லாரையும் ஓட்டிட்டு போயிருவாங்க அப்படின்னு தேர்தல்ல பேசுறதுக்கு இவங்களுக்கு ஒரு ஆதாயம் தேவை. ஓட்டு பொறுக்க மட்டும் இப்படிப்பட்ட இஷ்யூவை பயன்படுத்திக்குவாங்களே தவிர, இதை தாண்டி இதுல சீரியஸா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா இதை தாண்டி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாலிடிக்ஸும் வெஸ்ட் பெங்கால்ல நடக்குது. அதுதான் ஃபிஷ் பாலிடிக்ஸ். இங்க இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க தெரியுமா? யாராவது சண்டை போட்டுக்கிட்டா, என்ன இது மீன் மார்க்கெட் மாதிரி சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதையே நாம வன்மையா கண்டிக்கிறோம். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சண்டை தான் வெஸ்ட் பெங்கால் பாலிடிக்ஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்த சங்கிகள் காலங்காலமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? யூபியில போனீங்கன்னா அங்க பீஃப் சாப்பிடக்கூடாது, பசுக்களை பாதுகாக்கணும்னா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை போட்டு அடிக்கிறது. டெல்லியில ஃபாரின் டெலிகேட்ஸ்க்கு ஸ்டேட் டின்னர்ஸ் போஸ்ட் பண்ணும்போது கூட ஃபுல் வெஜிடேரியன் மீல் தாங்க கொடுப்பாங்க.
இன்ஃபேக்ட் கடந்த பீகார் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பீகார்ல ஸ்கூல்ஸ் பக்கத்துலயும் டெம்பிள்ஸ் பக்கத்துலயும் கறிக்கடைகள் இருக்கக்கூடாது. ஏன்னா கறிக்கடைகள் இருந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் வயலண்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் எல்லாம் கொண்டு வந்தது இந்த சங்கி கூட்டம் தான். இவங்கள பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடுறவங்க எல்லாம் பியோர் கிடையாது. அவர்கள் எல்லாம் சன்ஸ்காரிகள் கிடையாது. யாரு பியோர் வெஜிடேரியனோ அவங்கதான் உயர்ந்தவர்கள், கலாச்சாரத்தை காப்பாத்துபவர்கள் அப்படின்லாம் பேசுறாங்கல்ல. 2 நாள் முன்னால பிரச்சாரத்துல மமதா தீதி ஒரு விஷயத்த சொன்னாங்க. இவங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்க ஆட்சி வந்ததுன்னா, இனிமேல் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறவங்க நிம்மதியா மீன் கூட சாப்பிட முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். அவ்வளவுதான். களத்துல குதிச்ச சங்கிகள், ஐயையோ! மம்தா தீதி சொல்றத நம்பாதீங்க. நாங்க மீனுக்கெல்லாம் விரோதி இல்ல அப்படின்னுட்டு, ஒன்றிய அமைச்சரா இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் நல்லா நெத்தியில திலகம் எல்லாம் வச்சுக்கிட்டு, மீன சாப்பிடக்கூடிய வீடியோஸ சோசியல் மீடியால வைரல் பண்றாங்க. அதே மாரி அசாமை சேர்ந்த ஹிமாந்தா பிஸ்வாஸ் சர்மா, அசாமுடைய முதலமைச்சர் நேரடியாக மம்தா தீதிக்கு சேலஞ்ச் பண்றாரு. எப்படி? நம்ம பரோட்டா சூரி மாரி, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. நம்ம 2 பேரும் மீன் சாப்பிடுறதுக்கு ஒரு காம்படிஷன் வச்சுப்போம். நீங்க எவ்வளவு வேணா சாப்பிடுங்க. நானும் எவ்வளவு வேணா சாப்பிடுறேன். ஆனா கடைசியில பாருங்க, உங்கள விட கண்டிப்பா 1 கிலோ மீன் நான் ஜாஸ்தி சாப்பிட்டுருப்பேன். அப்படின்னு ஓப்பனா மேடையில சேலஞ்ச் விடுற அளவுக்கு அவலமா போயிடுச்சு இந்த அரசியல். இன்னொரு பக்கம் இலவசங்கள். இலவசங்கள் தான் நாட்டுடைய பொருளாதாரத்தை கெடுக்கும் அப்படின்னு நீட்டி முழக்கி பேசக்கூடிய மோடி, அமித்ஷா வகைராக்கள் இலவசங்களை அள்ளி வீசி இருக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால்ல. அதாவது பெண்களுக்கு 3000 ரூபாய் கொடுப்போம், வேலை இல்லாதவர்களுக்கு 1500 ரூபாய் கொடுப்போம், விவசாயிகளுக்கு 9000 ரூபாய் கொடுப்போம், பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய பெண்களுக்கு 21,000 ரூபாய் கொடுப்போம், இது இல்லாம 1 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு வழக்கம் போல வாக்குறுதிகளை அள்ளி வீசிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் நிதியை எங்க இருந்து திரட்ட போறாங்க அப்படிங்கிற விஷயத்த பாஜக கன்வீனியன்ட்டா ரொம்ப எஸ்கேப் ஆகி கடந்து போயிட்டாங்க. இங்கே திமுகவுடைய சமூக நல திட்டங்களை விமர்சனம் செய்யக்கூடிய இந்த சங்கி கூட்டம் என்ன விமர்சனத்தை நம்ம மேல வச்சாங்க? இவ்வளவு இலவசங்களை தூக்கி கொடுக்குறீங்களே, இதற்கான வருமானத்துக்கு என்ன வழி பண்ண போறீங்க? தமிழ்நாடு கடன்ல மூழ்கி கிடக்கு அப்படின்லாம் பேசுறாங்கல்ல. ஆனா இந்தியாவிலே அதிக கடன்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல பஞ்சாப், அடுத்தது வெஸ்ட் பெங்கால்ங்க. அவங்களோட டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ 40%. அதாவது எஃப்ஆர்பிஎம் ரெகுலேஷனை விட பன்மடங்கு அதிகம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துல வருமானத்துக்கு என்ன வழி பண்ண போறீங்க? எவ்வளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்க போறீங்க? எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ கொண்டு வர போறீங்க? எப்படி எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ண போறீங்க? எப்படி ஹெல்த் கேரை இம்ப்ரூவ் பண்ண போறீங்க? அப்படின்னு நியாயமா தேர்தல்ல பேச வேண்டிய இந்த விஷயங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, அங்க பாருங்க பங்களாதேஷ்ல இருந்து வந்துட்டாங்க, இங்க பாருங்க மீன் சாப்பிடுறாங்க அப்படின்னு மக்களுக்கு தம்படிக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை வச்சு இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் மிகவும் அவலமான ஒரு விஷயம். இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல நடக்கிறது நாளைக்கு இந்தியா பூரா நடக்கும். இன்ஃபேக்ட் பஞ்சாப்ல நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. பஞ்சாப்ல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. அங்க ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சியில இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சுட சுட செய்தி என்னன்னா, ராஜ்யசபாவுல ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு இருந்த 10 ராஜ்யசபா எம்பிக்கள்ல 7 பேர் கட்சியில இருந்து விலகி நேரா போய் பாஜகவுல சேர்ந்திருக்காங்க. இதுல பல பேர் மேல இடி கேஸ் இருக்கு. 2 நாளைக்கு முன்னால பல பேர் வீட்டுக்கு இடி ரெய்டுக்கு போச்சு அப்படிங்கிற விஷயம் குறிப்பிடத்தக்கது. நேத்து பீகார்ல நடந்தது, இன்னைக்கு பெங்கால்ல நடக்குது. பெங்கால்ல நடந்தது, நாளைக்கு பஞ்சாப்லயும் நடக்கும். கூடிய சீக்கிரம் இந்தியாவுல நடக்கக்கூடிய பல்வேறு மாநில தேர்தல்கள்ல இது போன்ற திருட்டுத்தனங்கள், தில்லாலங்கடி வேலைகளை செஞ்சுதான் ஆட்சியை பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. இவ்வளவு அவலங்களும் மற்ற மாநிலங்கள்ல நடக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல ஏன் நடக்க மாட்டேங்குது? ஏன்னா இங்க நமக்கு அரணாக நிற்கிறது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் அதன் தலைவருமான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.